யார் தான் இந்த எக்ஸாம் சிஸ்டம் இன்வெர்ட் பண்ணது? லைஃப் ஃபுல்லாக டெஸ்ட்டு. அதான் நானும் யோசிச்சேன்டா, ஒரு ஆள் வாங்க எல்லாரும் எக்ஸாம் எழுதலாம்னு சொன்ன மாதிரி இருக்குடா. அப்படி இல்லைடா, ஆக்சுவலி எக்ஸாம்னு ஒரு கான்செப்ட் ஒரு நாளில் க்ரியேட் ஆகலை. இது ரொம்ப ஓல்ட் ஹிஸ்ட்ரி. ஆமாம், எக்ஸாம் வச்சு ஸ்டார்ட் ஆனோட ஏன்ஷியன்ட் சைனா ஆல்மோஸ்ட் 2000 years ago. சைனாவா? அப்போ மேக்ஸ் எக்ஸாம் ஹிஸ்ட்ரி எக்ஸாம்லாம் அப்போ இருந்துச்சா? சப்ஜெக்ட் வேறடா. கவர்மெண்ட் ஜாபுக்கு பீப்புளை செலக்ட் பண்ண இம்பீரியல் எக்ஸாமினேஷன் சிஸ்டம்னு அப்போ ஒன்று இருந்துச்சு. ரிச் ஃபேமிலி பவர்ஃபுல் பேக்ரவுண்டர் இதெல்லாம் மேட்டரே இல்லைடா. நாலேஜ் இருந்தால் போதும்டா, அது தான்டா ஐடியா. அப்போ தான் இது அதர் கண்ட்ரீஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஜப்பான், கொரியா, வியட்நாம். ஆனால் யூஎம்ல மட்டும் ரொம்ப லேட்டாக வந்துச்சு. அப்போது நம்ம வந்தது மாடர்ன் எக்ஸாமா? அது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா ஃபேக்ட்ரிஸ், ஆஃபீஸ், இன்ஜினியர்ஸ் தேவை. ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ண ஒரு சிஸ்டம் வேணும்னு எக்ஸாம்ஸ் டெவலப் ஆச்சு. இங்கே தாண்டா புது நேம் ஃபேமஸ் ஆச்சு, அதான்டா ஹென்ரி ஃபிஷர். அவரே எக்ஸாம் இன்வென்ட் பண்ணான்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பட் ட்ரூத் என்னன்னா, he didn't invent exams. He just structured and popularized modern exams. இந்தியாவில் எப்படி எக்ஸாம் வந்துச்சு? பிரிட்டிஷ் ரூல் டைமில் ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டி, சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ், மார்க்ஸ், ரேங்க்ஸ், டிகிரி சிஸ்டம் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி எக்ஸாம் பர்பஸ் நல்லதால டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ண. So, remember guys, exams were intended to test the knowledge, not to test your students' value. ஸோ வரி பண்ணாத, நெக்ஸ்ட் எக்ஸாமில் நம்ம நல்லா படித்து பெட்டராக பண்ணலாம். சரி வாங்க எல்லாரும் படிக்கலாம்.